கோவையில் பொதுமக்களை ஈர்த்த பஞ்சாபி உணவு திருவிழா. கலை நிகழ்ச்சிகளை ஆரவாரத்துடன் கண்டுகளித்த பொதுமக்கள். கோவை பாலக்காடு புறவழிச்சாலையில் இயங்கி வருகின்ற AJK கலை அறிவியல் கல்லூரி வளாகத்தில் கிச்சன் கார்னிவல் 2024 பஞ்சாபி உணவு திருவிழா என்ற பெயரில் பொதுமக்களுக்கான உணவு திருவிழா நடைபெற்றது. கோவை நவக்கரையில் உள்ள AJK கல்லூரி வளாகத்தில் மாலை 6:30 மணிக்கு திருவிழா துவங்கி நடைபெற்றது. விவசாயத்தை பிரதான தொழிலாக கொண்ட மாநிலம் பஞ்சாப். ஒவ்வொரு உணவுக்கும் ஒவ்வொரு கதை கூறுவார்கள். பால், தேன், நெய், கோதுமை பொருட்கள், பருப்பு வகைகள் போன்ற விவசாயம் செழிக்கும் இடமாக பஞ்சாப் திகழ்கிறது. பஞ்சாபின் உணவு வகைகள் எளிமையாகவும் சுவையாகவும் நறுமண மசாலா பொருட்கள் சேர்த்து சமைத்த உணவாகவும் காணப்படுகிறது. இந்த உணவு திருவிழா பஞ்சாப் மாநிலத்தில் பஞ்சாப் மக்களின் பாரம்பரியம், அவர்கள் அணியும் உடை, கலாச்சாரம் போன்றவற்றை மையமாக வைத்து நடத்தப்பெற்றது. இந்த உணவு திருவிழாவில் பஞ்சாப் மாநிலத்தின் 100 வகையான பஞ்சாப் உணவு வகைகள், 20க்கும் மேற்பட்ட சாலட் வகைகளான புளிக்க வைக்கப்பட்ட காய்கறி சாலட், வெங்காயத்துடன் கலந்த கொண்டை கடலை சாலட், மிளகாய் தக்காளி சாலட், பேபி கார்ன் மற்றும் இனிப்பு உருளைக்கிழங்கு சாலட், வெங்காயத்துடன் வேக வைத்த வேர்க்கடலை, பச்சை மிளகாய், கொத்தமல்லி சாலட் போன்றவற்றையும் பிரதான உணவுக்கு முன் வழங்கப்படும் சைவம் மற்றும் அசைவ சிறு உணவுகளான உருளைக்கிழங்கு தந்தூரி, சேனைக்கிழங்கு கபாப், வறுத்த சிக்கன், அங்காரா சிக்கன், பட்டியாலா தவா மீன் வறுவல் போன்றவையும், பஞ்சாப் மாநிலத்தில் விளைந்த கேரட், முள்ளங்கி, பூண்டு, காலிஃபிளவர், எலுமிச்சை, இஞ்சி, பச்சை மிளகாய், மாங்காய் போன்ற பொருட்களை வைத்து பஞ்சாபி சமையல் முறையில் தயாரிக்கப்பட்ட விதவிதமான ஊறுகாய் வகைகள், பஞ்சாப் சமையல் பொருட்களை சேர்த்து அரைத்த சட்னி வகைகளான கொத்தமல்லி சட்னி, தக்காளி சட்னி, நாட்டு பாகற்காய் மற்றும் வெள்ளரிக்காய் சட்னி, பீர்க்கங்காய் சட்னி, பஞ்சாபி கஜர், கேரட் கீ அச்சார், 5 வகை காய்கறிகளான முள்ளங்கி, பச்சை பட்டாணி, பச்சை மிளகாய், காலிஃபிளவர், கேரட்டுகளை வைத்து தயாரிக்கப்பட்ட அச்சார், பஞ்ச் மிச்சலி வெஜ் அச்சார் போன்றவையும், பிரதான பருப்பு வகை குழம்புகளான தால் மக்னி, பஞ்சாபி சாக் கிரேவி, ராஜ்மா மசாலா, அமிர்தசரி சோல் மசாலா, முளை கட்டிய பயிறு வகைகள், பஞ்சாபி ஸ்டைல் வெஜிடபிள் பிரியாணி மற்றும் அசைவ புலாவ் ரைத்தா வகைகளில் கார பூந்தி ரைத்தா, அன்னாசி பழம் ரைத்தா, சைவ மற்றும் அசைவ கிரேவி வகைகள், பஞ்சாபி ஸ்டைல் காளான் கிரேவி, பச்சை பட்டாணி கிரேவி, பைகன், கத்தரிக்காய் கிரேவி, பாலக் சிக்கன் கிரேவி, பஞ்சாபி முறையில் செய்யப்பட்ட மீன் குழம்பு, பட்டர் சிக்கன் மசாலா, பஞ்சாப் பிரசித்தி பெற்ற ரொட்டி வகைகளான மசாலா ரொட்டி, கடலை மாவு ரொட்டி, உருளைக்கிழங்கு ரொட்டி, பட்டர் நான், தந்தூரி, சாட் வகைகளான பஞ்சாபி சமோசா, தயிர் வடை, ஆலு டிக்கி, பப்டி சாட், பானிபூரி வகைகள், இனிப்பு வகைகளில் பஞ்சாப் கோதுமை அல்வா, கேரட் மற்றும் பால் சேர்க்கப்பட்ட கஜ்ரேலா, பிர்னி, கீர் இனிப்பு வகைகள், பஞ்சாப் லட்டு வகைகள், ஹாட் ஜிலேபி, குல்ஃபி வகைகள், போலி இனிப்பு ரொட்டி வகைகள், வெல்லம், வாழைப்பழம் மற்றும் பெருஞ்சீரக விதைகளை வைத்து செய்யப்பட்ட குல்குலா இனிப்பு வகைகள் போன்றவை சுவையுடன் பரிமாறப்பட்டது. ஹாட் ஜிலேபி, குல்ஃபி, தவா வெஜிடபிள்ஸ், போலி போன்ற உணவுகள் நேரடியாக சமைத்தும் பரிமாறப்பட்டது. சுவையான உணவுகளை பொதுமக்கள், குழந்தைகள், உணவு ஆர்வலர்கள் 2000 நபர்கள் சுவைத்து கொண்டனர். இந்த கல்லூரியின் ஆடை வடிவமைப்பு மற்றும் ஃபேஷன் துறை மாணவர்கள் ஆடை அலங்கார அணிவகுப்பில் பஞ்சாப் மாநிலத்தின் பாரம்பரிய மற்றும் நவீன ஆடைகளை பிரதிபலிக்கும் விதமாக ஒய்யார நடை போட்டு பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தினர். விடுமுறை நாளில் பொழுதை போக்கும் விதமாக கண்ணுக்கு இனிய, அனைவரும் கண்டுகளிக்கும் வண்ணம் நடனம், பாட்டு, குழந்தைகளின் விளையாட்டு நிகழ்ச்சிகள் என பல கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்த உணவு திருவிழா உணவளிப்பு அறிவியல் மற்றும் உணவக மேலாண்மை துறை மாணவர்களின் சமையல் திறமைகளை வெளிக்கொணரும் வகையிலும், மாணவர்களின் எதிர்கால வாழ்க்கைக்கு ஊன்றுகோலாகவும், தொழில் முனைவோராக மாற்றும் விதத்திலும் கல்லூரி நிர்வாகம் இத்தகைய சிறப்பான ஏற்பாட்டை திறம்பட அமைத்துக் கொடுத்துள்ளது. கேட்டரிங் படிக்கும் மாணவர்கள் பஞ்சாப் உணவுகளை சமைத்தனர். நான் செயலாளருங்க, AJK காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், நவக்கரை, கோயம்புத்தூர்லங்க. இன்னைக்கு நம்ம காலேஜில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கேட்டரிங் சயின்ஸ் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் 14th கிச்சன் கார்னிவல் நடத்திட்டு இருக்கோம். இந்த வருஷத்தோட தீம் பஞ்சாபி ஃபுட் ஃபெஸ்டிவல். இதில் இன்றைக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் இதில் இன்றைக்கி பங்கேற்கிறாங்க. இதில் ஒரு 100 வெரைட்டியான ஃபுட்ஸு பஞ்சாப் ஸ்டேட்லேருந்து நம்ம தயார்படுத்தியிருக்கோம். இது முழுக்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மாணவர்கள் சேர்ந்து இந்த பண்ண ஃபுட்டு. ஸோ இதோடைய ரீசன், இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் ஏன் நடத்துகிறோன்னா, இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கேட்டரிங் சயின்ஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு ஃபுட்டு பல ஸ்டேட்ஸோட ஃபுட்டு பண்ணுறதுக்குள்ள ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். அவங்களுடைய ஒரு ஸ்கில்ஸ் இன் அரேஞ்ச்மெண்ட்டு, அதே மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸு, ஆர்கனைசிங் அ ப்ரோக்ராமு, இந்த மாதிரி பல விஷயத்தில் இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் வருஷம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் நடத்திட்டு இருக்கிறோம். போன வருஷம் டேஸ்ட் ஆஃப் பாரத்னு சொல்லிட்டு எல்லா மாநிலத்துடைய ஃபுட்டை பண்ணியிருந்தோம். அடுத்த வருஷம் நாஞ்சில் நாடு என்ற ஒரு கான்செப்ட் எடுத்திருக்கோம்.
இதே டைமில் அடுத்த வருஷம் நாஞ்சில் நாடோட ஃபுட்ஸை நாங்கள் ரிசர்ச் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் நடத்தலான்னு முடிவு பண்ணி இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலுடைய நோக்கமே பப்ளிக்கை உள்ளே கொண்டு வர்றது தான். இது ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரோக்ராம் இல்லை, இது டிபார்ட்மெண்ட் நடத்துகிற ஒரு பப்ளிக் ப்ரோக்ராம். ஸோ எவ்வளோ தூரம் பப்ளிக் நம்ம காலேஜில் வர்றாங்களோ இதுதான் எங்களுடைய ஸ்ட்ரென்த்து.